தோசை சுடுறேங்க. அந்த தோசை வழக்கமாக செய்கிற தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதில் முட்டைக்கோஸ், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து பண்ணலான்னு இருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டேன். இப்போது அதில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் போடுறேன். முட்டைக்கோஸ் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி, அப்புறம் வெங்காயம். என் பொண்ணு வேறு பக்கத்தில் நின்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. சேர் போட்டு ஏறி நின்றுட்டுருக்கா. போட்டு போதும்டா. கொஞ்சம் வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறேன். எல்லாமே கவர் ஆகுதான்னு தெரியல. போட்டு இதில் கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. சாம்பார் பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோவா காரம் இருக்காது நான் யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர். லைட்டாக உப்பு போடலாம். உப்பு லைட்டாக தான், ஒரு பிஞ்ச். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விடலாம். இதுக்கு மேலே ஃபைனலி சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான், மடிச்சிடலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? நம்ம செஞ்ச இந்த தோசை ரெடிங்க. வெண்ணெய் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.